பழைய படம் பார்த்த மாதிரி இல்லை, புது படம் பார்த்த மாதிரி இருக்கு. தலைவர் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து நாங்கள் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வருஷம் தீபாவளியை இப்பயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த படத்துல வந்து முன்னால பார்த்ததுக்கு அப்ப பார்த்தப்ப எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல. இன்னைக்கு அரசியல் இந்த படத்துல ரொம்ப இருக்குது. எங்களுக்கு ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் பழைய படமான இல்ல, புது படமான இருக்கு. படம் ரொம்ப சிறப்பா இருக்கு. தலைவர் படத்தை பார்க்க பார்க்க இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லா அரசியல்வாதியும் வந்து கொடிய சட்டையில முத்தி பார்த்திருப்பீங்க. எல்லா அரசியல்வாதியும் வந்து கொடிய சட்டையில முத்தி தான் பார்த்திருப்பீங்க. எந்த கட்சியாவும் இருக்கட்டும், கட்சியை பத்தி பேசக்கூடாது இருந்தாலும் தலைவன் சொல்லியிருக்காப்ப. ஆனா இவரு உண்மையான சூப்பர் ஸ்டாரின் அன்பு ரசிகர் என்பதை மீண்டும் நிரூபித்துருவார். எப்பயுமே சட்டை போட மாட்டாரு. அவர் உடம்புலதான் அவருடைய பேச்சை குத்துவார். இவர் ஆழ்வார் புறத்தான். சாகரக்குள்ளையும் தலைவர் கூட ஒரு குடும்பத்தோட நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது எங்க ஆசை மட்டும் இல்ல, மதுரை மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கிற ரசிகர்களுடைய ஆசை. இது தலைவர் கூட குடும்பத்தோட நின்று ஒரு போட்டோ எடுக்கணும். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கிடைச்சு 35 வருஷம் தலைவர் படம் தலைவர் தரிசனம் கிடைச்சிருக்கு. இதுதான் எங்களுக்கு இந்த வருஷம் முதல் தீபாவளி. 50 வருஷம் 70 வருஷம் ஆனாலும் இந்த ரஜினி கூட கூட்டிக்கிட்டே இருப்போம். ரஜினி படம் வந்துகிட்டே இருக்கணும். எங்களுக்கு இதுதான் தீபாவளி. எத்தனை பேர் சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கிட்டு வந்தாலும் சரி, ரஜினி அசைக்கவே முடியாது. இன்னும் நிறைய படங்கள் வரணும். இதே மாதிரி ரசிகர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்களும் ரஜினி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜெனரேஷன் இல்ல, 5 ஜெனரேஷன் ரசிகர்கள் தலைவர் உண்டு. கூலி படத்துக்கு என்னதான் நெகட்டிவ் போட்டாலும் 450 கோடி 500 கோடி அடிச்சிச்சு. இப்ப இந்த படத்தோட வசூல் ஒரு வாரத்திலேயே 200 கோடியை தாண்டும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனிதன் டைட்டில் ரஜினிகாந்த் தான் வச்சாங்க. யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா மனிதன்னா ரஜினி மட்டும்தான். வாழ்க ரஜினிகாந்த் வாழ்வேன். ஒவ்வொரு நாளும் அவர் அஜித் சொல்லிட்டு போயிருவாரு. ஆனா நாங்க செதுக்கிற பூராமே ரஜினிகாந்தே செதுக்குவோம். இதான் வசனமே. ஆனா உயிர் வேணா மனுக்கு வேணா போலாம், உடல் வந்து ரஜினிக்கு தான். 50வது ஆண்டு விழால எங்கள் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் 35 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நடித்த படம் மனிதன். ஏவிஎம் தயாரிப்பு, எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன். அதே பொலிவோட அதே தீபாவளிக்கு எங்களுக்கு திருப்பி அழைச்சிட்டு போயிருக்காரு. அதாவது 35 ஆண்டு காலத்தை எங்களை பின்னோக்கி கொண்டு போயிருக்காருன்னா அது ஒரே தலைவர் ரஜினிகாந்த் அவரால் மட்டும்தான். வேற எந்த ஒரு திரைப்பட நடிகர் படத்தையும் இப்ப ரீரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அங்கெல்லாம் இல்லாத ஒரு ஆரவாரம், ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தோட படம் பார்க்க வர்றாங்க. ஏன் அந்த மனிதனை திரும்பி பார்க்கணும்னு ஆசையோட வர்றாங்க, ஆர்வத்தோட வர்றாங்க, அன்போட வராங்க. அந்த மக்களோட ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி பண்ற ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருவர் மட்டும்தான் திரையுலகத்துல இன்று வரை தொடர்ந்து இருக்கிறாரு. நாளைக்கு ரிலீஸ் ஆக போற ஜெயிலர் 2க்கு என்ன வரவேற்பு இருக்குமோ அதே வரவேற்பு தான் இன்று 35 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மனிதனுக்கும் அதே வெடியோட அதே கொண்டாட்டத்தோட அதே பாலாபிஷேகத்தோட படம் நடக்குது. ஒரு வரவேற்பு, மக்களோட எதிர்பார்ப்பு வேற எந்த ஒரு திரைப்பட நடிகருக்கும் வராது. எந்த மாநிலத்துல இருக்கிற நடித்த நடிகர்களுக்கும் இந்த சிறப்பு இருக்காது. ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரே தலைவருக்கு மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு சாதாரண நடிகர் சிவாஜிராவ் என்று திரையுலகத்துல வந்து இன்னைக்கு ரஜினிகாந்தா கொடி கட்டி இன்னும் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ஆகும், இன்னும் தொடர்ந்து ரியல் ஹீரோவாகும், இன்னும் தொடர்ந்து இந்த இந்திய திரையுலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களின் படங்கள் இன்னும் சிறப்பான படங்கள்லாம் நிறைய இருக்கு. மக்கள் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க, அண்ணாமலை வரணும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இது நாங்க எங்க கோரிக்கையா வைக்கல, சராசரி சாதாரண உழைப்பாளிகளோட கோரிக்கையா இருக்கு. அத சில படத்தின் தயாரிப்பாளர்களோ டைரக்டர்களோட மனசுல வச்சு அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணா இன்னும் அந்த மக்கள் சந்தோஷம் அடைவாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு இப்ப என்டர்டைன்மெண்ட் இல்ல. இன்னும் ஒரு 10 நாள் தீபாவளி வரப்போகுது. இந்த தீபாவளி அப்பயும் கூட ஒரு படத்துக்கு இவ்வளவு ஒரு கூட்டம் தரணும்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு மட்டும்தான் தரமே தவிர வேற எந்த நடிகனுக்கும் எந்த கொம்பனாலையும் இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டி தலைவனோட அன்புக்காக கூடுற கூட்டம் தான் இது. பாத்தீங்களா எவ்வளவு உணர்வா உண்மையா உண்மை.
இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற வரைக்கும் தலைவரோட அனைத்து படங்களும் பண்ணணும்னு ஒரு சின்ன கோரிக்கையை வச்சு உங்கள்கிட்ட இருந்து விடப்படுகிறேன். இன்னும் தொடர்ந்து என் தலைவனோட படங்களை பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுங்க. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அனைத்து ரஜினி ரசிகர் மன்ற சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறோம். இவன் மதுரை மாவட்ட ரஜினா நற்பணி மன்றம். வணக்கம். அது ஒரு திருப்தியா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. அவரை சந்திச்சிட்டோம்னா அது ஒரு திருப்தியா இருக்கு. அதான் எங்களோட ஆசை, மதுரை மக்களோட கனவு, மதுரை மக்களுடைய ஆசை. நான் 83ல பிறந்தேன். இந்த படம் பாக்குறப்ப எனக்கு 4 வயசு. சென்ட்ரல்ல போட்டாங்க, சென்டர் தட்டுல அன்னைக்கு நேசிக்கிறேன் இவரை. இன்னும் முடி அவர் மட்டும்தான் நான் நேசிக்கிறேன். வேற யாருமே இன்னும் முடி நான் நேசிக்கவே இல்லை. எங்களுக்கு எல்லாமே அவர் தான் உயிர், வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு வந்து எங்க பாட்டி காலத்துல இருந்து, எங்க அம்மா காலத்துல இருந்து, எங்க பிள்ளை காலத்துல இருந்து எல்லாமே ரஜினி தான் நேசிக்கிறோம். வேற யாருமே நாங்க நேசிக்க மாட்டோம். வேற யாரும் மேல நேசிக்கவும் போக மாட்டோம். இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து படம் வரணும், அவர் நாங்க ரசிச்சுட்டே இருக்கணும். இதுதான் எங்க உசுறு. பேரு ரஜினி பேச்சுமுத்து, செல்லூர்ல இருந்து பேசுறேன். முதல்ல வந்து தலைவனுக்கு இது 50வது வருடம். முதல்ல அவருக்கு ஒரு நன்றி. திரையுலகத்தை ஆட்டி படைச்சுக்கிருக்க தமிழ் திரையுலகத்தையும் சரி, உலக திரையுலக சினிமாவே திரும்பி பார்க்க வச்சுட்டாப்புல இந்த கூலி திரைப்படத்துல. முதல்ல அவருக்கு ஒரு நன்றி. இந்த படத்தை வந்து ரொம்ப பெரிதும் உதவி செஞ்சு பெரும் முயற்சி எடுத்து போட்டிருக்காங்க. இந்த பழனியார்மா சினிமாஸ் ஓனர் திரு கார்த்திக் அவர்களுக்கும், திரு பாலச்சந்தர் அவர்களுக்கும், மிளகராணி பாலச்சந்தர் அவர்களுக்கும், பழனிப்பாச்சா அண்ணன் அவர்களுக்கும், திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், திரு தளபதி பாண்டியண்ணன் அவர்களுக்கும், பாலமுருகன் அவர்களுக்கும் முதல்கண் நன்றி. இது அறியாத வயதுல, என்னோட சின்ன வயசுல பலதரக்க பார்த்து ரசிச்ச என்னோட அன்பு தலைவனுடைய படம். மனிதன் எப்படி இருக்கணும்ன்றத மனிதனா இதில் நடிச்சு எடுத்து காட்டியிருப்பாரு. அறியாத வயசுல அவரை பார்க்குற ஒவ்வொரு சீனும் இப்படியெல்லாம் நம்ம வாழணும், இப்படி கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வழியில தான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். வேற எதுவும் சொல்ல தெரியல எனக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுல வந்திருக்க என்னோட அன்பு சொந்தங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருமையா பண்ணிருக்காங்க. சவுண்ட்ல லைட்டிங்லாம் சூப்பரா இருக்கு. அது பழனியார்மா சினிமாஸ்ல பாக்குறதுக்கு ரொம்ப சொல்லவே இல்லை, சான்ஸே இல்லை. இது சாத் தேட்டர்ல போடுவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ரிச்சி சினிமான்ட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரெடி ஆகலை, போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரெடி ஆகலை. தீபாவளிக்கு தான் தேட்டர் ஓப்பன் ஆகுது. 12/12க்கு அண்ணாமலை படம், 12/12க்கு அண்ணாமலை படம் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க சாத் தேட்டர்ல. நான் நேற்று முதலாளிட்டே பேசிட்டேன். 12/12க்கு உறுதியா போட்டு தரேனே அப்படின்னு இருக்காங்க. 12/12க்கு அண்ணாமலை படம் வருது. அடுத்து தலைவரோட மெகா ஹிட் திரைப்படம் படையப்பா, 6 படையப்பா. அடுத்த பொங்கல் இல்லைன்னா சித்திரை திருவிழாக்கு வந்து பட்ட கிளம்ப போறாரு என் அன்பு தலைவன். அதுக்காக இதோட மரண வெயிட்டிங்ல இருக்கேன். படையப்பா படம் எப்படா வரும்னு இது ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துக்கிறேன். இப்ப எப்படி இந்த படம் வந்து சென்ட்ரல்ல போட்டாங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணி டிஜிட்டல் மொழியில சூப்பரா இருக்கு. பாட்டு கிட்டு எல்லாமே ரெக்கார்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனத்தாருக்கும் இதை வெளியிட்ட டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கோடான கோடி நன்றி. எங்கள் தலைவர் உறுதியா எங்களை வந்து வழிகாட்டியா கொண்டு போறாரு. இன்னமும் எந்த படம் போட்டாலும் சரி நாங்கள் சிறப்பா வந்து அவருடைய தரிசனத்தை பற்றி போவோம். இது எங்க உறுதியாக. இப்போ வரவங்க இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்க 40-50 வருஷமா அவர் திரையுலகத்துல ஒரு சாதனை படைச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நாங்க எங்களுடைய ஒத்துழைப்பு மாறவே மாட்டோம். இந்த தலைவருடைய இதுல இருந்து மாறவே மாட்டோம். எங்களுக்கு ஒரே கோசாமி உறுதியா. இது என்னுடைய உழைப்பு உயர்வு உயர்வு. ரஜினி ரஜினி வந்து 87ல இருந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் இந்த படத்தை வந்து எப்ப வந்தாலும் சின்ன பிள்ளைல இருந்து நான் பெரிய ஆள் வரையும் இன்னும் பாத்துக்கிறேன். என் பிள்ளைல இருந்து என் பேத்தி வரையும் படம் பாக்குது. அப்ப வந்து இந்த படம் வந்து இன்னும் நாங்க பாக்குறதுனால வந்து தலைவரோட அன்புக்கு வந்து பாத்துக்கிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.
நான் சின்ன பிள்ளைல இருந்து படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். படம் சூப்பர். நல்லா எங்க தலைவர் சூப்பரா இருப்பாரு. எல்லாமே அவர் பேசுறது பூரா பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ உள்ள அரசியல அப்பவே பேசிட்டாங்க. இப்போ உள்ள என்ன நடக்குதோ அது அப்பவே வந்து கண்டிப்பா 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 ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கு எங்களுக்கு. அவர் அண்ணாமலை சொல்லிட்டாரு அரசியல்ன்றது புனிதமான இடம், அவ்வளவுதான் அதை போய் சாக்கடையாக்கி பணம் சம்பாதிக்கிற யுத்தியா மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாப்ல அந்த காலத்திலேயே. ஆனா அப்பவே அரசியல் பேசுறாங்கன்னா என்ன எவ்வளவு பெரிய விஷயங்கள். ஆனா இப்ப நடக்கிறது அப்பவே பேசிட்டாரு. தனிக்காட்டு ராஜால புறமே அரசியல் தானே, வேற என்ன இருந்துச்சு? அவ்வளவுதான். மனிதன்ல வந்து சோசியலிசத்தை பத்தி பேசியிருப்பாப்ல. ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி குடும்பத்தை வழி நடத்தணும்ன்றதை எடுத்து காமிச்சிருப்பாரு இந்த மனிதன் திரைப்படத்துல. ஐ லவ் யூ தலைவா, ஐ லவ் யூ. அம்மா அம்மா அம்மா. தலைவர் வணக்கம். இந்த 50வது பொன்விழா ஆண்டில் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வருஷத்துல எங்களுக்கு வந்து மனிதன் என்ற மாபெரும் படத்தை ரீரிலீஸ் செய்ய ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அவர்கள் இந்த மாதிரி ரீலீஸ் செய்ய கொடுத்துருக்கிறது. எங்களுக்கு மதுரையில் வந்து ஒரு சில தியேட்டர்களில் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. அந்த திரையரங்கு எங்களுக்கு வந்து இதைத்தான் மெயினாக சொல்லி ஆகணும். அதாவது பழனி ஆறுமுக தியேட்டர் தான் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து எங்கள் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுறது. வர தீபாவளி, வர பொங்கல், எங்களுக்கு எல்லாமே தலைவர் படம் எந்த தியேட்டரில் போகிறாங்களோ அதே எங்களுக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாமே. அதுக்கு முதலில் சொன்ன மாதிரி என் நண்பர் சொல்லிட்டாப்ல, பாலச்சந்தர் டைரக்டரு எல்லாத்தையுமே சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் நம்ம சொல்ல விரும்புகிறோம். தம்புராஜன் மதுரை மாவட்டத்தில் தம்புராஜன் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவரு வந்து இந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கிட்டு இப்படி புதுப்படத்துக்கு கூட இப்படி கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ மாலை, அவ்வளோ ஜனங்கள், தேட்டரே நிறைஞ்சு வழிஞ்சிருச்சு. இன்னைக்கு பழனி ஆறுமுக சினிமா ஓனரே சந்தோஷப்படுறாங்க. சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தீபாவளி நேரத்தில் இப்படி ஒரு கூட்டம் வரும் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. அது தீபாவளியில பூராமே அடுத்த வாரம் பூரா ஜவுளி இருக்கு, அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்துருக்கீங்கன்னாக்கும் போனஸ் அது ரஜினி சாரால மட்டும்தான் முடியும்ன்றத எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல நாங்க அந்த வேலையும் தள்ளி வச்சுட்டு இங்க எங்க தலைவருக்கான நேரத்தையும் நாங்க வந்து எல்லாமே நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து இதுல வந்து 3 விஷயம் இருக்கு. குடும்பம், தலைவர், தொழில். இந்த 3மே நாங்க வந்து அதுல தலைவரும் 3வது விதமா இருக்காரு எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி முதலில் குடும்பம், பிறகு உன் தொழில், அப்புறம் உன் குடும்பம். இந்த மாதிரி நாங்கள் வந்து தலைவரை வந்து நாங்கள் ரசிச்சு இப்போவும் இல்லை எப்பயுமே. இந்த படம் வந்து 1987 ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து 7 வயசுன்னு சொன்னாங்க. நாங்களாம் வந்து செகண்ட் ரிலீஸில் வந்து எங்கள் ஊர் அவனியாபுரத்தில் வந்து ரத்னவல் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு, பத்மா தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. அதில் போடுவாங்க. அப்போ வந்து தீபாவளிக்கு தான் இந்த படம்லாம். அதில் வந்து நாங்களாம் வந்து லாட்டி சீட்டு கடைக்கு போய் எடுத்துகிட்டு போய் சேர்த்து வச்சு சேகரித்து காலண்டர் பேப்பரை அப்போ வந்து கிழிச்சு எடுத்து சூற விட்டு அப்போ பார்ப்போம். இன்னைக்கு வந்து இதே மாதிரி வந்து சென்ட்ரல் சினிமாஸ்லேயும் ஊடால போட்டிருப்பாங்க, மீனாட்சி தேட்டர்லையும் போட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து சந்தோஷப்படுறதுக்கு எங்கள் தலைவர் படத்தை போடுறதுக்குன்னு பழனி ஆறுமுகலை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இதாக கொடுக்குறாங்க. அதாவது திருவிழா கொண்டாடுற மாதிரி இன்னைக்கு அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சந்தோஷமா இருக்கோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த அன்னைக்கு சொன்ன மாதிரி அடுத்த அண்ணாமலை இருக்கு, படையப்பா இருக்கு, இனி வரக்கூடிய எத்தனை படங்கள் தலைவர் படம், ராஜா ராஜாவோ, மாப்பிள்ளையோ, அதிசய பிறவியோ எவ்வளவோ இருக்கு. ஆனா வந்தாலும் நாங்க அதையும் ரசிப்போம், அதையும் பார்ப்போம். தீபாவளி எங்களுக்கு வந்து தலைவர் தான் எங்களுக்கு தீபாவளியே. நாங்க வந்து ஒரு நடிகனுக்கு வந்து ரசிகர் இல்ல, நல்ல மனிதனுக்கு ரசிகன். ஒரு நல்ல தலைவனுக்கு மனிதன், அதுக்கு ரசிகன். ஒரு அரசியல்வாதிக்கு நாங்க ரசிகர் இல்ல, தொண்டன் இல்ல, ஒரு மனிதனுக்கு ரசிகன். அந்த மாபெரும் மனிதன் வந்து நம்ம தலைவர், அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. இந்த மாதிரி நான் வந்து அவருக்கு வந்து ரசிகராக இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கும் பெருமைப்படுறேன். எனக்கு என்ன, நாங்க வந்து அவருக்கு ரசிகராக இருக்கு என்ன தவறு செய்தோம் தலைவான்னு நாங்க அவர் தான் கேள்வி கேட்கிறோம். மனசுல நினைக்கிற எங்க தலைவர் படத்தை மட்டும் தான் நாங்க சொன்னோம், மத்த படத்தை நாங்க வந்து மார்க் பண்ண மாட்டோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த டிஜிட்டல் ராஜா, தனிக்காட்டு ராஜா ஏற்கனவே போட்டாச்சு, பாட்ஷா ஃபர்ஸ்ட், தனிக்காட்டு ராஜா, அடுத்து முத்து, இப்ப அடுத்து அதுக்கு முன்னாடி பாபா வந்துச்சு, அதையும் கொண்டாடணும். இப்போ திருப்பியும் பாட்ஷா பண்ணாங்க, அதையும் கொண்டாடணும். அதுலயும் எங்களுக்கு இடையில வந்து கூலி அவர் நடிச்சு வெளியே வந்ததுல அதையும் மிகப்பெரிய கொண்டாட்டம்.
அதுல 25வது உங்களுக்கே தெரியும், நீங்க 25வது நாள் தான் நீங்க தான் வந்திருந்தீங்க எல்லாரும் படம் ரிலீஸ் ஆனதுல. இப்ப கூலி படம் ரிலீஸ் ஆனது மட்டும் பேசுவோம். கூலி படத்துக்கு அப்புறம் மத்த ரிலீஸ் ஆன படங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஆர்பி ஏதாவது கிடைச்சிச்சா? தலைவர் தான் எல்லாமே, தலைவர் தான் உச்சம். நாங்கள் அதுல இருக்கிறது எங்களுக்கு தலைவருடைய மச்சத்துல நாங்க இருக்கோம். அதான் என்றைக்குமே தலைவர் ரஜினி தான் டாப்பு. குரு சேனல் ஓனர் திரு குரு அவர்கள் எப்பவுமே ஒரு தலைவரோட தீவிர ஃபேன் தான். தலைவருக்குனாக்கா 86 87வது வார்டு ரஜினி மன்றத்தை நல்லா செயல்படுத்துறாங்க. அதாவது இப்ப அவங்களுக்கு தான் முதல்ல நாங்க நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா மத்த பக்கம் படம் போட்டாலும் இதே ரசிகர்கள் எப்பயுமே அங்கேயும் போய் கூடும். அதே எந்த தேட்டர்ல போட்டாலும் எந்த வார்டுல போட்டாலும் நாங்க போய் கொண்டாடுவோம். ஆனா இந்த வார்டுல சிறப்பா செய்யறத பாக்குறது பாத்தீங்கன்னா நீங்களே இந்த பிளக்ஸ் அந்த மாலை ஒரு மாலையே போதும். பாண்டி ரவியனு இதுல இன்னைக்கு சென்னையில இருந்து எங்களுக்கு அலப்பறைக்கு கொடுத்தவர், எங்களுக்கு உறுதுணையா இருந்தவர். அவரை நாங்க பின்பற்றி இன்னைக்கு அலப்பறையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை அண்ணன் பழனி பாச்சா அண்ணன் மாவட்ட பொறுப்பாளர் வந்தாரு பாலா தம்புராஜ். நேற்று அவருக்கு ஒரு போன் போட்டேன் நான், பழனி பாச்சா அண்ணனுக்கு. எனக்கு நேற்று பிறந்த நாள் வளர்த்து சொன்னாப்புல 3 நாளைக்கு முன்னாடி ஒரு போன் போட்டேன். சொல்லுங்க தம்பி அப்படின்றாரு. அண்ணே எப்படினாலும் இந்த மனிதன் படித்த செலிப்ரேஷன் பண்றதுக்கு தலைவரோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடணும்னே அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு தம்புராஜன்னு ஒரு விசேஷத்துல பார்த்தா அவர்கிட்ட சொன்னா வந்துட்டா போச்சு வந்துடுறேன் அப்படின்றாரு. ரணகலம் பண்ணிட்டாங்க நம்ம ரசிகர்கள். உண்மையை சொல்றதுக்கு இல்லை, எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது. இவங்க பெண்ண சந்தோஷங்கள் ஆர்ப்பாட்டங்கள். நண்பர் கேட்டாப்புல எத்தனையோ படங்கள் என்ன இருக்கு அப்படின்னு. இன்னும் எங்களுக்கு தலைவர் படம் இன்னும் மாதிரி ரீரிலீஸ் இந்த டிஜிட்டல் இல்லாம கூட வந்தா கூட சாதா பிரிண்ட் வந்தா கூட நாங்க இன்னும் கொண்டாடுவோம், ரசிப்போம். இன்னும் அதான் எங்களுக்கு சந்தோஷமே. நாங்க வீட்டுல இருக்க ஒரு கவலையில இருப்போம். இது எங்களுக்கு ஒரு தலைவரை பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு மருந்து. அவரே சொல்லியிருக்காரு, ஆரோக்கியம் போச்சுன்னா வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி. எங்களுக்கு தலைவரை பார்த்தாலே எங்களுக்கு ஆரோக்கியமே. எழுந்து நடக்க கூட தலைவரை பார்த்தா எழுந்து நடக்கிற மாதிரி வந்துருவோம். அந்த மாதிரிதான் காலையில எந்திரிச்ச உடனேயும் என்னுடைய மனைவி என்னோட குழந்தைகள், அதுக்கு அடுத்து நான் வணங்கும் ஒரே தெய்வம் கடவுளுக்கு அடுத்து மனித கடவுள் என்னோட வால்பேப்பரா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். என் குடும்பத்துக்கு அப்புறம் இவரை பார்த்துட்டு தான் நான் தொழிலுக்கே போறேன். உண்மை உழைப்பு உயர்வு அதற்கு எடுத்துக்காட்டு ஒரே தலைவர், என் தலைவர் மட்டும்தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. அரசியலுக்கு வரவணும் தான் சார் சொன்னாங்க. அவர் வரணும்னு யாரும் கூப்பிடல. நான்லாம் அவர் வரமாட்டேன்னு சொன்ன உடனே அவர் கோடி கும்பிடு போட்டேன். நான் அன்பு என்ன எங்க நல்வழி நடத்தினார் சார். எங்களை இந்த பொண்டாட்டியை கொண்டு போய் ரோட்ல விட்டுட்டு பெத்ததாய கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருன்னு அவர் சொல்லலையாண்ட. என்ன பார்த்தோன்னே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? முதல்ல உன் குடும்பத்தை பாரு, டயம் கிடைச்சாத்தான் என்ன பாரு, என்ன பார்க்கணுன்ற கட்டாயமே கிடையாது பாண்டுவாரு. இந்த பொல்லாத உலகத்தில் சுயநலமில்லாத தலைவா, வாழ்க 100 ஆண்டு காலம், உனக்கு நோய் நொடியே கிடையாது தலைவா. அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் அன்பு தலைவா. 12/12/76வது பிறந்தநாள் கொண்டாடும் இந்த புண்ணிய பூமியில் புண்ணியம் படைத்த என் அன்பு தலைவா, உன்னை நினைத்து வாழும்போது எங்கள் மனசு அவ்வளவு சந்தோஷப்படுகிறது. வேற ஒன்றும் வார்த்தைகள் எல்லாம் வரமாட்டேங்குது. நிறைய இருக்கு, எழுதி வச்சிருக்கேன். அவர் கவிதையை கொடுக்குறக்கா எழுதி வச்சிருக்கேன், வரமாட்டேங்குது. என்னாச்சு 2017 அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன அன்னைக்கு முதல்ல அவர் கூட போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எடுத்துட்டு தலைவா நீங்க அரசியலுக்கு வந்தா வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. அண்ணா நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாரு. அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த சந்தோஷத்துல எனக்கு சாப்பாடு கூட இறங்கல. இன்னும் வச்சிருக்கேன் அந்த போட்டோ. அதுக்கப்புறம் 3வது அப்புறம் வேட்டையில் ஒரு நாள் பூரா அவர் கூட இருந்தது. அதெல்லாம் சொல்லவே முடியாது, வார்த்தைகள் இல்லை. எங்களை காத்த உத்தமர் எங்கள் தலைவர், எங்கள் வழிநடத்தக்கூடிய தலைவர் இன்று வரைக்கும் இதை நான் அப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா எங்கள் தலைவர் வழியில் தான் நடப்போம். அவர் கரைவேட்டி கட்டினா கரைவேட்டி கட்டுவோம், அவர் காய் வேட்டி கொடுத்தா காய் வேட்டி தான் கட்டுவோம், அவர் கொட்டையை கொடுத்தாலும் ருத்ராட்ச கொட்டையை தான் போடுவோம். எங்களுக்கு நெத்தியில் பட்டையை போடுவோம். மற்ற யாருக்கு பத்த வைக்கவும் தெரியாது, மற்ற யாரும் பட்டையை போடவும் தெரியாது, பாறைகளை தூக்கவும் தெரியாது. இதுதான் எங்க தலைவர் சொல்லி கொடுத்த வழி. அதிலே நாங்க செல்வோம். எங்கள் வழி என்றும் ஒரே தலைவர், எப்போதும் ஒரே தலைவர், இன்றும் தலைவர், அன்பு சாம்ராஜ்ய எங்கள் தலைவர், எங்களை காத்த உத்தமர். இன்னும் சொல்லுவேன், ஆச்சார சொன்ன மாதிரி
சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டாரு என்னைக்குமே. அன்பு சாம்ராஜ்யம் போடா தனி ஆண்டவனே சாம்ராஜ்யம். நம்ம பக்கம் இருக்கான். என்னைக்குமே ரசிகர் சுயத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னவர். என்னோட வண்டியில அது பாத்தீங்கன்னா போதும். நான் வந்து டாடா ஏசி வச்சிருக்கேன். என்னோட வண்டியில மேல போட்டிருக்க வாக்கியமே கூட ஆண்டவனே நம்ம பக்கம், கீழே ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல நோய் நொடி இல்லாம வாழணும், இதைத்தான் எழுதியிருக்கேன். இப்பவும் சொல்றேன், தலைவர் மனது வைத்தால் நாளைய முதல்வர், தலைவர் மனது வைத்தால் நாளைய பிரதமர், தலைவர் மனது வைத்தால் நாளைய தமிழ்நாடு கவர்னர், தலைவர் மனது வைத்தால் நாளைய இந்திய ஜனாதிபதி. சுயநலத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்தாத தலைவர், சுயநலத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்தாத தலைவர் தம்பி. 96ல நாங்க வந்து பயங்கரம், 96ல 26ல நாங்க நின்று ஜெயிக்கக்கூடியவர் தான். ஆனா பலிகடை ஆக்க மாட்டாரு. அன்பு ரீதியில எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வம். அதான் அவர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். வாழும் ரஜினியால் வளரட்டும் தமிழகம், வாழ்க ரஜினி, வளர்க அவரது புகழ். நாங்கள் என்றும் அவருடைய புகழ் பரப்பு குழுவில் நாங்கள் என்றும் இருப்போம், எப்போதும் இருப்போம், இப்போது இருப்போம். இனி அடுத்த படத்துக்கு உங்களை மீட் பண்ணுவோம். எங்களுக்கு இருக்கு இனி அடுத்தது ஜெயிலர் 2. அடுத்து வரக்கூடிய எந்த படமா இருந்தாலும் அப்பவும் உங்களை நான் சந்திக்க போறோம். குருவண்ணா நான் சந்திக்காம நாங்க எங்கேயும் போக போறது இல்ல. முக்கியமா எங்களுக்கு அன்று அந்த படத்துல சட்டையை போட முடியல, இப்போது நாங்க எடுத்து போட்டிருக்கோம். வானத்தை பார்த்து போட்டு வருவாரு. இது அதுக்காக காஸ்டியூம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நாங்க அந்த சட்டையை போட்டு 15 வருஷம் ஆச்சு. என்னைக்குமே தலைவர் எந்த படத்துல என்ன சட்டை போட்டு வராப்லையோ அதைத்தான் நாங்க எடுப்போம். இப்ப ரிலீஸ் ஆகிற அவர் நடிச்சு வர்ற படத்துல கூட அவர் கலர் சட்டையை ஒண்ணு பார்ப்போம், அதையும் நாங்க வந்து போட்டு வருவோம். இனிமேல் அவர் எந்த படத்துல அவர் வேட்டி கட்டி வந்தாரு, ஏன் ஆண்டி அவர் கோமன் கட்டி வந்தா கூட நாங்க நடந்து அதே மாதிரி கூட நாங்க எங்க வேணாலும் போவாங்க. என்னங்கிற தலைவர் நடிச்சாரு நாங்க போகதான் செய்வோம். தலைவர் வழியா எங்க வழி, அதுவே எங்களுக்கு தனி வழி. தமிழ்நாட்டில் 87ல அந்த சட்டை தான் பேமஸ். தீபாவளி ரிலீஸ் சென்ட்ரல்ல இந்த சட்டை தான் பேமஸ். அடுத்த ஊர்காவலனுக்கு கருப்பு கருப்பு தான் பேமஸ். காலா படத்துக்கு கருப்பு கருப்பு வேட்டி தான் பேமஸ். அத தலைவர் எவ்வளியோ இந்த தம்பி சொன்ன மாதிரி நாங்க படுத்தாலும் எந்திரிச்சாலும் ரஜினி ஒருவரே, கடவுள் ஒருவரே. எங்களது அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50வது ஆண்டு விழா முன்னிட்டு மனிதன் ரிலீஸில் மிக வெறும் ஒரு அமோகமான லாபத்தை தேட்டர் நிர்வாகி கண்டுள்ளார். எங்களுக்கு இன்றே தீபாவளி தான். இன்று நாங்கள் பட்டாசு வெடித்து தீபாவளியை மிக சிறப்பாக கொண்டாடினோம். எங்கள் தலைவர் படம் வரும் நாள் எல்லாம் தீபாவளி தான். 35-40 ஆண்டு காலமாக தலைவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அன்பு தலைவர் நினைத்தால் ஒரு நொடியில் எல்லாம் அனைத்து மாற்றுவார் என்பதை இந்த கூட்டத்தின் வழியாக தெரிவிக்கிறோம். அவர் ஒரு விரலுக்கு நீட்டினால் 1000 பூக்கள் மலரும். சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தலைவரோட சிரிப்புக்கு ஊட்டி மலரும், சென்னை சிரிக்கும், எங்கள் இதயமெல்லாம் குளிரும். சூப்பர். வாழ்க ரஜினி, வளர்க தமிழக. மனிதன் 100 மனம் எப்படி இருக்கு அந்த டிஜிட்டல் முறையில இப்ப பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கு. பாத்துக்கலாம், சூப்பரா இருக்கு. அன்னைக்கு சென்ட்ரல் திரையில படம் பார்த்தோம். அது வந்து சின்ன திரையில பார்த்தா அன்னைக்கு வந்து ரோல் பிலிம், இன்னைக்கு வந்து டிஜிட்டல். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. பார்க்க மனிதன் இல்லையா, மனிதன் பூரா டைலாக் அருமையான டைலாக் தான். நாளைக்கு என் பிள்ளை குட்டியோட தனியா மனைவியோட வரலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். அரசியல் பத்தி நான் எடுத்து காமிச்சிருக்கேன். ஆமா, அரசியல் இருக்குல்ல, நம்ம பிள்ளைக்கு போய் ஏமாத்தணும். பார்த்தாலும் திரையில் பார்க்கும் ஒரு இது இருக்காது. அன்று பார்த்தது போல் அதோடு மிகவும் நவீன முறையில் இருக்கிறது. படத்தின் ஒளிப்பதிவு அனைத்தும் சிறப்பாக செய்துள்ளார்கள். படம் 100% முழுமையான வெற்றி அடைந்து விட்டது.
94 கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் தெய்வமே